அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள்ளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்தினும் நாம் வம்மின் உலகியலி மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி. புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். பொச்சபையில் சிற்றபையில் புகும் தருணம் இதுவே, புகும் தருணம் இதுவே, புகும் தருணம் இதுவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளல் பெருமான் அவர்கள் 1823 இந்த உலகத்திற்கு வருவிக்கவுற்று, இறைவனால் வருவிக்கவுற்று 51 ஆண்டு காலம் மனித உடலில் வாழ்ந்து அதற்கு மேல் இறை அருளை பெற்று ஊன உடம்பை ஒளி உடம்பாக மாற்றி மரணமிலா பெருவாழ்வு என்றும் பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வள்ளல் பெருமான் தன்னுடைய வாழ்க்கையிலே மக்களுக்காக, மக்கள் நல்வாழ்விற்காக சுமார் 6000 அருட்பாக்களை பாடியிருக்கிறார்கள். 6000க்கு மேல் அருட்பாக்களை பாடியிருக்கிறார்கள். மனித குலத்திற்காக என்னென்ன சொல்ல வேண்டுமோ அத்தனையும் சொல்லிவிட்டு, என்னென்ன எழுதி வைக்க வேண்டுமோ அத்தனையும் எழுதி வைத்துவிட்டு, எல்லா பாடல்களையும் மிக தெளிவாக எல்லோருக்கும் புரியும்படி பதிவு செய்துவிட்டு, இறுதியாக அருட்பெருஞ்சோதி அகவல் என்றும் 1596 அடிகள் எழுதி அதில் எல்லா உலக அண்ட பிண்டங்கள் அத்தனையும் தெரிவித்து, அருளை பெறக்கூடிய வழியும் தெரிவித்து, எத்தனையும் தனி மனித குலத்திற்காக பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடி இறுதியாக இது கடைசி வார்த்தை என்ற ஒரு வார்த்தையாக வள்ளல் பெருமான் அவர்கள் சித்திவிளாக திருமாளிகை, அதாவது வடலூரிலிருந்து அருகாமையில் உள்ள மேட்டுக்குப்பம் என்ற இடத்தில் வள்ளலார் சித்தி பெற்ற இடமாக சித்திவிளாக திருமாளிகையில் முதலாக சன்மார்க்க கொடியேற்றி வைத்து ஒரு பேருபதேசத்தை அங்கே நிகழ்த்துகிறார். அதற்கு மகா உபதேசம் என்று பெயர். அந்த மகா உபதேசத்திலே இறுதியாக மனித குலத்திற்கு என்ன சொல்ல வேண்டுமோ அத்தனையும் மிக தெளிவாக சொல்லி எங்கே உபதேசத்தை பதிவு செய்கிறார். அந்த உபதேசத்தை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். ஸ்ரீமுக வருஷம் ஐப்பதி மாதம் 7ஆம் நாள், அதாவது 21/10/1873 செவ்வாய்க்கிழமை பகல் 8 மணிக்கு மேட்டுக்குப்பம் என்னும் சித்திவிளாக திருமாளிகையில் முதலாக சன்மார்க்க கொடி கட்டிய உடனே நடந்த விவகாரத்தின் குறிப்பு.
அதுதான் பேருபதேசம். அதிலே வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறார் என்பதை மிக கவனமாக நாம் கவனிக்க வேண்டும். இங்குள்ள நீங்கள் எல்லவரும் இதுவரைக்கும் இருந்தது போல் இனியும் வீண் காலம் கழித்து கொண்டிருக்காதீர்கள். என்ன வார்த்தை பாருங்கள். நான் இவ்வளவு காலம் சொல்லி நீங்கள் யாரும் கேட்கவில்லை. இருந்தாலும் இது கடைசி வார்த்தை. இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கையை வீணாக கழித்து கொள்ளாமல் நான் சொல்லுவதை பின்பற்றி வாடத் தொடங்குகள் என்று எடுத்தவுடனே ஒரு அழுத்தமான வார்த்தைகளை பதிவு செய்கிறார். இங்குள்ள நீங்கள் எல்லவரும் இதுவரைக்கும் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழித்து கொண்டிராதீர்கள். ஏனென்றால் இது முதல் சாலைக்கு ஆண்டவர் போகின்ற 10 தினமாகிய கொஞ்ச காலம் வரையில் நீங்கள் எல்லவரும் நல்ல விசாரணையில் இருந்து கொண்டிருங்கள். அந்த விசாரணை எதுவென்றால் நம்முடைய நிலை எப்படிப்பட்டது, நமக்கு மேல் நம்மை அதிர்ஷ்டிக்கின்ற தெய்வத்தினுடைய நிலை எப்படிப்பட்டது என்று விசாரிக்க வேண்டியது. அதற்கு தக்கபடி நீங்கள் ஒருமித்தாவது அல்லது தனித்தனியாவது உங்கள் அறிவிற்கும் ஒழுக்கத்திற்கும் ஒத்தவருடன் கூடியாவது அல்லது வேலாயுத முதலியாரை கேட்டால் மனுஷிய தரத்தில் போதுமான வரையில் சொல்லுவார். அவரிடம் அப்படி கேட்டாவது நல்ல விசாரணையில் இருங்கள். இப்பொழுது நமக்கு வேலாயுத முதலியார் அவர்கள் இல்லை. நாம் யாரிடம் கேட்பது? நம்முடைய ஒத்த கருத்துள்ளவரிடத்தில் தொடர்பு கொண்டு இறைவனுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு என்பதை விசாரித்து அதன் வழியிலே செல்லுவதற்கு தக்க அன்பர்கள் துணை கொண்டு நாம் விசாரிக்க வேண்டும். அல்லது தனியாகவும் விசாரிக்கலாம். இவ்விசாரணை முகத்தில் இருந்தால் நமது அறிவை விளக்கமின்றி மூடிக்கொண்டிருக்கின்ற அனந்த திரைகளில் அழுத்தமாயிருக்கின்ற முதல் திரையாகிய பச்சை திரை முதலில் நீங்கிவிடும். அது நீங்கினால் மற்ற திரைகள் அதிக விரைவில் நீங்கி போய்விடும். அந்த பச்சை திரை வர்ணம் எப்படிப்பட்டதென்றால் கருமைக்கு முதல் வர்ணமான பசுமையாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட அழுத்தமான திரை நீங்க வேண்டுமென ஸ்தோத்திரித்தும் தெய்வத்தை நினைத்தும் நமது குறையை ஊன்றியும் இவ்வண்ணமாக இருக்கின்ற போதும் படுக்கின்ற போதும் இடைவிடாது இவ்விச்சாரத்தோடு ஆண்டவர் நமக்கு உண்மை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற முயற்சியுடன் இருந்தால் தெரிய வேண்டியதை தெரிந்து கொள்ளலாம். எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கார் பாருங்க. அவ்விச்சாரம் பரம் அபரம் என்று 2 வகையாக இருக்கின்றது. இவற்றில் பரம் பரலோக விசாரம், அபரம் என்பது இகலோக விசாரம். இவ்விரண்டில் இகலோக விசாரம் அல்ல. சாதாரணமாக ஒருவன் விசாரம் செய்து கொண்டிருக்கின்றானே என்றால் அவ்விசாரம் விசாரமாகாது, உண்மை விசாரமும் அல்ல. ஏனெனில் விசாரம் என்கின்றதற்கு பொருள் சாரம் என்பதில் சாதாரண உலக விசாரத்தை மறுக்க வந்தது. அது மேலும் பரலோக விசாரத்தையே குறிக்கும் பொருட்டு வந்தது. ஜலத்தில் இருக்க பாசியை நீக்குவது போல் நமது ஆன்மாவை தெரிய ஒட்டாமல் மூடியிருக்கின்ற பச்சைத்திரையாக ராகாதிகளை விசார அதி உஷ்ணத்தால் அல்லது மற்ற உஷ்ணங்களால் நீக்க முடியாது. அந்த உஷ்ணம் யோகியினுடைய அனுபவத்தில் தெரியும். அதை மனுஷ தரத்தில் உண்டு பண்ணுவதற்கு தெரியாது. அந்த விசாரத்தை விட ஆண்டவரை ஸ்தோத்திரம் செய்கின்றதிலும் தெய்வத்தை நினைக்கின்றதிலும் அதிக உஷ்ணம் உண்டாகும். யோகிகள் வனம் மலை முழை முதலியவற்றிற்கு போய் 100, 1000 முதலிய வருஷ காலம் தவம் செய்து இவ்வுஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்ளுகிறார்கள். புரிகிறதா? நம்முடைய சித்தர்கள் ஞானிகள் யோகிகளெல்லாம் இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு உஷ்ணம் தேவை. அதற்கு வேறு சுத்த உஷ்ணம். அந்த உஷ்ணத்தை உண்டு பண்ணுவதற்கு எங்கெங்கே போகிறாங்களா?
வனம், மலை, காடு, குன்று இப்படிப்பட்ட இடங்களுக்கு சென்று அந்த உஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்கிறார்கள். நாம் அந்த அளவிற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் செய்ய வேண்டியது என்ன? ஸ்தோத்திரம் செய்கின்றதிலும் தெய்வத்தை நினைக்கின்றதிலும் அதிக உஷ்ணம் உண்டாகும். எவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு. இப்படி தவம் செய்து உஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்ளுகின்றதை பார்க்கிலும் தெய்வத்தை ஸ்தோத்திரம் செய்கின்றதிலும் நினைக்கின்றதிலும் இதைவிட கோடி கோடி பங்கு 10 கோடி பங்கு அதிகமாக உஷ்ணம் உண்டு பண்ணி கொள்ளலாம். அது எவ்வாறெனில், ஒரு ஜாம நேரம் மனத்தில் இகவிசாரமின்றி பரவிசாரிப்புடன் ஆன்ம நிகழ்ச்சியோடு தெய்வத்தை சிந்தித்து கொண்டாவது அல்லது சோத்திரம் செய்து கொண்டாவது இருந்தால் நாம் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம். ஆதலால் இவ்வுலகத்தில் சாரம் என்கின்ற உண்மை தெரியாது, விசாரம் என்று வழங்கி அதை துக்கம் என்றே சொல்லுவார்கள். நாம் அப்படியே அர்த்தம் பண்ணக்கூடாது. அவர்கள் பண்ணுகின்றது துக்கமே விசாரம் என்றது. அது தப்பு. அவ்வர்த்தமும் அன்று. சாரம் என்கின்றது துக்கம், விசாரம் என்கின்றது துக்க நிகழ்த்தி, உபசர்க்கம். சாரம் என்கின்ற துக்கத்தை நிவர்த்தித்தது ஆதலால் விசாரம் என்கின்றது முன் சொன்னபடி பரலோக விசாரத்தையே குறிக்கின்றது. ஆதலால் இடைவிடாது நாம் விசார வசத்தலால் இருக்க வேண்டியது. மேலும் சாரம் என்பது விபத்து, சாரம் நீக்குதல், நடத்தல். ஆதலால் இடைவிடாது நன்முயற்சின்கண் பயிலுதல் வேண்டும். மேலும் சிலர் இது ஆண்டவர் வருகிற தருணமாக இருக்கின்றதே, இத்தருணத்தில் முயற்சி செய்வானேன், ஆண்டவர் வந்தவுடனே பெற வேண்டியதை நாம் பெற்றுக்கொள்ளப்படாதோ என்று வினவலாம். ஆம், இஃது தாம் வினவியது நலம்தான். ஆண்டவர் வரப்போகின்றதும் சத்தியம்தான். நம்மவர்களின் திரை நீங்கப் போகின்றதும் சத்தியம்தான். நீங்கள் எல்லவரும் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளுகின்றதும் சத்தியம்தான். ஆனால் முன் சொன்ன ராக சம்பந்தமான பச்சைத்திரை 2 கூறாக இருக்கின்றது. அது யாவெனில் அசுத்த மாயாத்திரை, சுத்த மாயாத்திரை என்னும் 2மாம். இவை கீழ்பாகத்தில் ஒரு கூறும் மேல்பாகத்தில் ஒரு கூறுமாக இருக்கும். கீழ்பாகத்தில் உள்ளது அசுத்த மாயாத்திரை, மேல்பாகத்தில் சுத்த மாயாத்திரை இருக்கும். இவற்றில் அசுத்த மாயாத்திரை இகலோக போக லட்சியம் உடையது, சுத்த மாயாத்தை பரலோக லட்சியத்தை உடையது. இவற்றில் ஆண்டவர் வந்து அனுகிரகம் செய்கின்ற பொழுது முயற்சி இல்லாத சாதாரண மனுஷர்களுடைய கீழ்பாகத்தில் இருக்கின்ற அசுத்த மாய எண்ணம் பச்சை திரையை மாத்திரம் நீக்குவார். ஆதலால் அக்காலத்தில் நாம் அத்திரை நீங்கியவுடன் கூடிய வரையில் சுத்தமாய் மனிதர்களாக இருக்கலாமே, அல்லது பெற வேண்டியதை பெற்றுக்கொள்வதற்கு கூடாது. மேலும் பஞ்சகிரத்தி விவங்களும் இதர சித்தி முதலியவைகளும் ஆன்மா அனுபவத்தையும் செய்யவும் பெறவும் கூடாது. பின்னும் நன்முயற்சி செய்தே மேலேற வேண்டும். புரிகிறதா? ஆண்டவர் தான் வரப்போகிறாரு, வந்த உடனே நாம் பெற்றுக்கொள்ளலாமே என்று அசட்டியாக இருக்கிறார்கள் என்று நினைத்து வருவதும் சத்தியம்தான், திரை நீங்குவதும் சத்தியம்தான். நீங்கள் நன்முயற்சி இல்லாதிருந்தால் அவர் வந்தவுடனே மேல்பாகத்தில் உள்ள பச்சை திரை மட்டும்தான் நீக்குவார். அசுத்த மாயாத்திரைன்னு அதுக்கு பேர். அந்த அசுத்த மாயாத்திரை நீக்கிட்ட பிறகு மனிதர்களாக வாழலாமே தவிர அருளை பெறுவதற்கு சாத்தியமில்லை. அதனால் நீங்கள் நன்முயற்சியுடன் இருந்து நான் சொல்லியவாறு வாழ்க்கையில் கடைபிடித்தீர்களானால் ஆண்டவர் வந்தோடனே எல்லா திரையும் நீக்கி விடுவார் என்று தெளிவாக சொல்லுகிறார். மேலும் இத்தருணம் இங்கு உண்டாகும் கூச்சல் முதலியவும் அடுத்தவர்களுக்கு பக்குவம் வருவிக்கவும் பாவிகளை விளைவிக்கவும் உண்டாகின. ஆதலால் நாம் எல்லவரும் இத்தருணம் இப்போதே விசேஷ நன்முயற்சினை இருந்தால் ஆண்டவர் வருகின்ற பொழுது நான் கீழ்பாகத்தில் உள்ள அசுத்தமாயா திரையோடு கூடிய மேல்பாகத்தில் இருக்கிற சுத்தமாயனுடைய பச்சை திரையும் நீங்கி போய்விடும்.
கருமையில் பச்சை வண்ணமுடையது அசுத்தமாயா திரை, பொன்மையில் பச்சை வண்ணமுடையது சுத்தமாயா திரை. கருமையில் பச்சை வண்ணமுடைய அசுத்தமாயா திரை நீங்கின பிறகு மற்ற 8 திரைகளும் அதிவிரைவில் நீங்கி போய்விடும். இத்திரைகளின் விவரத்தை திருவருட்பா அருட்பெருஞ்சோதி அகவலில் கண்டு உணர்க என்று எழுதுகிறார். மேலும் இது நீங்கிய உடனே ஒருவன் பஞ்சகிருத்திய முதலானவையும் செய்வான். ஆதலால் ஒவ்வொருவரும் முயற்சியுடனே இருந்தால் அதற்கு தக்க லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம். சரி, அதற்கு அடுத்தது சொல்வதுதான் ரொம்ப முக்கியம். இதற்கு மேற்பட நாமும் முன் பார்த்தும் கேட்டும் லட்சியம் வைத்து கொண்டிருக்கின்ற இருந்த வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் முதலிய கலைகள் எதனினும் லட்சியம் வைக்க வேண்டாம். ஏனென்றால் அவைகளில் ஒன்றிலாவது குழுவுக்கரியின்றி தெய்வத்தை என்னைபடி என்றும் தெய்வத்தினுடைய உண்மை என்னதென்றும் கொஞ்சமேனும் புறங்கவியை சொல்லாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். அணுமாத்திரமேனும் தெரிவிக்காமல் பிண்ட லட்சத்தினை அண்டத்தில் காட்டினார்கள். யாதெனில் கைலாசபதி என்றும் வைகுண்டபதி என்றும் சத்தியலோகாதிபதி என்றும் பெயரிட்டு இடம், வாகனம், ஆயுதம், வடிவம், ரூபம் முதலியவையும் ஒரு மனுஷனுக்கு அமைப்பது போல் அமைத்து உண்மையாக இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். நல்லா கவனிக்கணும். தெய்வத்துக்கு கைகால் முதலையென இருக்குமா என்று கேட்டால் அவரே சொல்கிறார் பதிலுங்க என்று கேட்பவர்களுக்கு பதில் சொல்ல தெரியாது விழிக்கின்றார்கள். என்னது? தெய்வத்துக்கு கைகால் முதலையென இருக்குமா என்று கேட்பவர்களுக்கு பதில் சொல்ல தெரியாது விழிக்கின்றார்கள். இது உண்மையாக இருப்பதாகவே முன்னும் பின்னும் உள்ள பெரியவர்கள் என்று பெயரிட்டு கொண்டிருந்தவர்களும் உண்மையை அறியாது அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு உளறி இருக்கின்றார்கள். ஆனால் ஆதியிலே இதை மறைத்தவன் ஓர் வல்லவன். அவன் மறைத்ததை இதுவரைக்கும் ஒருவரும் கண்டபாடில்லை. அவன் பூட்டிய அந்த பூட்டை ஒருவரும் திறக்கவில்லை. இதுவரைக்கும் அப்படிப்பட்டவன் பூட்டிய பூட்டை உடைக்க ஒருவரும் வரவில்லை. அவைகளில் ஏகதேச கற்பனை சித்திகளை கற்பனைகளாக சொல்லியிருக்கின்றார்கள். என்ன சொல்கிறார் வள்ளலாரே? இதை மறைத்தவன் ஒரு வல்லவன். அவன் பூட்டிய பூட்டை இதுவரையில் யாரும் திறக்க வரவில்லை. அப்போ அந்த பூட்டு திறக்கலன்னா என்ன பண்ண? உடைச்சாவது உண்மையை தெரிவிக்கணும் இல்லையா? அதை உடைக்கவும் அவனுக்கு தைரியம் இல்லை. அதை விட என்ன இன்னொரு கொடுமையை சொல்கிறாருங்க. இது உண்மையாக இருப்பதாகவே முன்னும் பின்னும் உள்ள பெரியவர்கள் என்று பெயரிட்டு கொண்டிருந்தவர்களும் உண்மை அறியாது அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு உளறி இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பின்னாடி வந்த பெரியவர்கள் என்று சொல்லக்கூடிய நமக்கு முன்னாடி இருந்த ஆன்மீக சிந்தனையாளர்கள்லாம் கண்ணை மூடிக்கொண்டுனா குருட்டுத்தனமாக குருடன் எப்படி சொல்லுவானோ அப்படி நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்று இங்கே பதிவு செய்கிறார். அதற்காக ஒவ்வொருவரும் சித்திக்கும் 10 வருஷம் 8 வருஷம் பிரயாசம் எடுத்துக்கொண்டால் அற்ப சித்திகளை அடையலாம். அதற்காக அவற்றில் லட்சியம் வைத்தால் ஆண்டவரிடத்தில் வைத்து கொண்டிருக்கிற லட்சியம் போய்விடும். ஆண்டவரிடத்தில் வைத்த லட்சியம் போய்விட்டால் நீங்கள் அடையப் போகிற பெரிய பிரயோஜனம் போய்விடும். அல்லது அதில் முயற்சி செய்து அவ்வளவு காலம் உழைத்து அந்த அற்ப பிரயோஜனத்தை தெரிந்து கொண்டு அதனால் ஒரு லாபத்தை ஏகதேசம் அடைந்தால் முக்கிய லாபம் போய்விடும். ஆகையால் அவைகளில் லட்சியம் வைக்காமல் ஆண்டவரிடத்திலேயே லட்சியம் வைக்க வேண்டியது. முன் சொன்ன ஏகதேச சித்தி கற்பனை என்கின்றது வாசக பெருவிண்ணப்பத்தாலும் இயல் வேதாகமங்கள் புராணங்கள் என்ற அருள்விளக்கமாலை பாசுரத்தாலும் உணர்க. அதற்கு மேலும் அதில் கண்ட குறிப்பையும் தெரிந்து கொள்ளுங்கள். வள்ளலாருங்க அந்த பாடலே எழுதியிருக்கிறாரு. இயல் வேதாகமங்கள் புராணங்கள் இதிகாசம் இவை முதலா இந்திரஜாலம் கடையா உரைப்பர். மயலொரு நூல் மாத்திரந்தான் சாலமென அறிந்தார். மகனே நீ நூல் அனைத்தும் ஜாலமென அறிக. செயலனைத்தும் அருளொளியால் காண்க என எனக்கே திருவுலம் பற்றிய ஞான தேசிய மாமணியே என்று மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். அடுத்ததாக சொல்லுகிறார், இதுபோல் வியாகரணம், தொல்காப்பியம்,
பாணினியம் முதலியவைகளில் சொல்லியிருக்கின்ற இலக்கணங்கள் முழுவதும் குற்றமே. அவைகளில் குற்றமே சொல்லியிருக்கிறார்கள். எவ்வாறெனில் 90 900 என்கின்ற கணிதத்தின் உண்மையை நான் சொன்ன பிறகு தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? இப்படியே 1 2 முதல் 3 முதலான இலக்கங்களுக்கும் உகர இறுதி வருவானேன் ஒருவாறு சித்தர்கள் காரணப்பெயராக இட்டிருக்கின்றார்கள். தொல் + 100 90 என்றும் தொல் + 1000 900 என்றும் வழங்குகின்றன. தொல் என்பது ஒன்று குறைய துக்கது. தொன்மை தொல்லென பிரிந்தது. வழக்கத்தில் 900 90 என மருவியது. இதற்கு 10 இடத்திற்கு ஓரிடம் குறைந்த முன் 1000 என்றும் ஒன்று குறைந்த 10 என்றும் ஒருவாறு கொள்க. இப்படி நான் சொன்னது போல் சொன்னால் சிறு குழந்தைகள் கூட அறிந்து கொள்ளும். எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் பாருங்க. இதுபோல் சைவம் வைணவம் முதலிய சமயங்களிலும் வேதாந்த சித்தாந்த முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். அவற்றில் தெய்வத்தை பற்றி குறியாக குறித்திருக்கிறது அன்றி புறங்கவியை சொல்லவில்லை. அவ்வாறு பயிலுவோமானால் நமக்கு காலமில்லை. ஆதலால் அவற்றில் லட்சியம் வைக்க வேண்டாம். ஏனெனில் அவைகளிலும் அவ்வச்சமயங்களிலும் அற்ப பிரயோஜனம் செய்து கொள்ளக்கூடுமே அல்லாது ஒப்பற்ற பெரிய வாழ்வாகிய இயற்கை உண்மை என்னும் ஆன்ம அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகின்றதற்கு முடியாது. ஏனெனில் நமக்கு காலமில்லை. மேலும் இவைகளுக்கெல்லாம் சாட்சி நானே இருக்கிறேன். நான் முதலில் சைவ சமயத்தில் ஐக்கியம் வைத்து கொண்டிருந்தது இவ்வளவென்று அளவு சொல்ல முடியாது. அது பட்டணத்து சாமிகளுக்கும் வேலாயுத முதலியாருக்கும் இன்னும் சிலருக்கும் தெரியும். அந்த லட்சியம் இப்போது எப்படி போய்விட்டது பார்த்தீர்களா? அப்படி லட்சியம் வைத்ததற்கு சாட்சி வேறே வேண்டியதில்லை. நான் சொல்லியிருக்கிற திருவருட்பாவை அடங்கியிருக்கிற தோத்திரங்களே போதும். அந்த தோத்திரங்களையும் மற்றவருடைய தோத்திரங்களையும் சபைக்கு கொண்டு வந்தால் அவைகளே சாட்சி சொல்லும். என்ன சொல்கிறாருங்க? நான் பக்தியிலே அளவு கடந்த பற்று வைத்திருந்தேன். அதற்கு காரணம் பின்னாடி சொல்கிறாரு. நான் சொல்லுவது உண்மை என்றால் நான் எழுதிய பாக்களையும் மற்றவர் எழுதிய பாட்களையும் சபைக்கு கொண்டு வந்தால் அதுவே சாட்சி சொல்லும். என்ன சாட்சி சொல்லும்? மற்றவர்களை விட நான் பக்தியில் அதிதீவிரமாக இருந்தேன் என்பதை நான் எழுதிய பாடல்கள் சாட்சி சொல்லும் என்று சொல்லுகிறார். ஏன் அவ்வளவு மிகுந்த அழுத்தம் எனக்கு அப்போது இருந்ததென்றால் அப்போது எனக்கு அவ்வளவு கொஞ்சம் அற்ப அறிவாக இருந்தது. இதைவிட ஒரு ஞானி தன்னை தாழ்த்தி சொல்லவே முடியாது. ஏன் அப்படி நான் எழுதினேன் என்றால், பாடினேன் என்றால், பக்தியில் இருந்ததேன் என்றால் அப்பொழுது எனக்கு கொஞ்சம் அற்ப அறிவாக இருந்தது என்று மிக தெளிவாக பதிவு செய்கிறார். இப்போது ஆண்டவர் என்னை ஏறா நிலைமையில் ஏற்றிருக்கின்றார். இப்போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டதினால் வந்த லாபம் இது. ஆதலால் நீங்களும் விட்டுவிட்டீர்களானால் என்னைப் போல் பெரிய லாபத்தை பெறுவீர்கள். இதுவரைக்கு விடாமல் வைத்து கொண்டிருந்தவர்கள் ஏதாவது லாபத்தை பெற்றுக்கொண்டார்களா என்றால் பெற்றுக்கொள்ளவில்லை. நான் அப்படி அந்த சமயத்தில் வைத்திருந்த லட்சியமே என்னை இந்த நிலைக்கு தூக்கிவிட்டது என்றாலோ அந்த லட்சியம் என்னை தூக்கிவிடவில்லை. என்னை இந்த இடத்திற்கு தூக்கிவிட்டது யாதெனில் அக்காலத்திலே எனக்கு தெரிவிக்க வேண்டிய தெரிவித்தார் என்று வாசக பெருவிண்ணப்பத்திலும் எத்தேவரையும் சாயையால் பிறரை பார்த்தனே அன்றி தலைவா வேறு எண்ணியதுண்டோ எனவும் தேடியதுண்டு எனது திருவரு உண்மை என்னும் தொடக்கமுடைய பதிகத்திலும் விண்ணப்பித்திருக்கிறேன். மேலும் அவர் தெரிவித்த உண்மை பெருநெறி ஒழுக்கம் யாதெனில் கருணையும் சிவமும் பொருள் எனக் காணும் காட்சியும் பெறுக என்றதுதான் என்னை ஏறா நிலவிசை ஏற்றிவிட்டது என்று மிக தெளிவாக பதிவு செய்கிறார். தயவு எனும் கருணைதான் என்னை தூக்கிவிட்டது. அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும். அந்த ஒருமை இருந்தால்தான் தயவு வரும். தயவு வந்தால்தான் பெரிய நிலைமையில் ஏறலாம். இப்போது என்னுடைய அறிவு அண்டண்டங்களுக்கும் அப்பாலும் கடந்திருக்கின்றது. அது அந்த ஒருமையினாலே தான் வந்தது. நீங்களும் என்னைப் போல் ஒருமையுடன் இருங்கள். என்னிடத்தில் ஒருவன் வசப்படாத முரட்டுத்தனமாய் எப்படி இருந்தாலும் அவனுக்கு நெல்லை வார்த்தை சொல்லுவேன்.
மிரட்டிச் சொல்லுவேன், தண்டன் விழுந்து சொல்லுவேன், அல்லது பொருளை கொடுத்து வசப்படுத்துவேன், அல்லது ஆண்டவரை நினைத்து பிரார்த்தனை செய்வேன். இப்படி எந்த விதத்திலேயாவது நல்வழிக்கு வரச் செய்து விடுவேன். நீங்கள் எல்லோரும் இப்படியே செய்தல் வேண்டும். ராத்திரி கூட நான் இல்லாமல் இந்த ஜனங்கள் க்ஷண நேரம் இருக்க மாட்டார்களே என்று ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்து கொண்டேன். இது இங்கே இருக்கிற ஜனங்கள் மட்டும் மாத்திரம் அல்ல, உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஜனங்களையும் குறித்தே விண்ணப்பித்து கொண்டேன். ஏன் அப்படி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்து கொண்டேன் என்றால், எல்லோரும் சகோதரர்கள் ஆதலாலும், இயற்கை உண்மை ஏகதேசங்கள் ஆதலாலும் நான் அங்கனம் ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை வைத்து கொண்டிருக்கின்றேன். இப்போது நீங்கள் இதுவரைக்கும் ஒழுக்கத்திற்கு வராமல் எவ்வளவு தாழ்ந்த மனுஷர்களாக இருந்தாலும் சாலைக்கு போக கொஞ்ச தினம் இருக்கின்றது. அதற்குள்ளாக நீங்களும் நல்லொழுக்கத்திற்கு வருவதோடு கூட மற்றவர்களையும் நமது ஒழுக்கத்திற்கு வரும்படி எவ்வித தந்திரமாவது செய்து நம்மவர்களாக்கி கொள்ள வேண்டியது. நீங்கள் கொஞ்ச தினத்திற்கு அப்படி செய்து கொண்டிருங்கள். நானும் ஆண்டவரிடத்தில் இவ்வுலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் எல்லா ஜீவர்களும் நன்மையுடைய பிரார்த்திக்கின்றேன். ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டு வருகின்றேன். ஆதலால் நீங்கள் அப்படி செய்து கொண்டிருங்கள். சமயம் தவிர மதங்களில் உள்ள வேதாந்தி சித்தாந்தி என்று பெயரிட்டு கொண்ட பெரியவர்களும் உண்மை அறியாது சமயவாதிகள் போலவே ஒன்று கிடக்க ஒன்று உளறுகிறார்கள். ஆதலால் நீங்கள் அது ஒன்றையும் நம்ப வேண்டாம். எவைகளிலும் தெய்வத்தை புறமுறமாக புலப்படச் சொல்லவில்லை. தெய்வத்தை தெரிந்து கொள்ளாது இவ்வுலகத்தார் என்னை தெய்வம் என சுற்றுகின்றார்கள். ஐயோ, நம் சகோதரர்கள் தெய்வத்தை தெரிந்து கொள்ளாதனால் அல்லவோ நம்மை சுற்றுகிறார்கள் என்று நான் உள்ளும் புறவும் பரிதாபப்பட்டு கொண்டிருந்தேன், இருப்பேன். தெய்வத்தை ஏன் தெரிந்து கொள்ளவில்லை என்றால், ஒரு பதார்த்தத்தை அனுபவித்தால் அல்லது அந்த பதார்த்தத்தினுடைய ருசி தெரியாது. ருசி தெரியாத பதார்த்தத்தின் மேல் இச்சை போகாது. அதுபோல தெய்வத்தை உள்ளபடி அனுபவித்தால் அல்லது தெய்வத்தினிடத்தில் பிரிய வராது. ஆதலால் தெய்வத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற முக்கிய லட்சியத்தில் இருந்து கொண்டு விசாரம் செய்து கொண்டிருங்கள். அந்த விசாரம் செய்வது எப்படி என்றால், அண்டத்தில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவை எப்படிப்பட்டன, இவைகளுடைய சொரூப சுபாவம் என்ன, இவை முதலான அண்ட விசாரமும், பிண்டத்தில் நாம் யார், இத்தேகத்தின் கண் புருவம், கைமூலம் இவைகளிலும் இவை போன்ற மற்ற இடங்களிலும் உரோமம் உண்டாவனேன், நெற்றி முதலான இடங்களில் அது தோன்றாதிருப்பதென்ன, கைகால்களில் உள்ள விரல்களில் நகம் முளைத்தலும் அந்நகம் வளர்தலும் இவை போன்ற மற்ற தத்துவங்களினது சொரூப சுபாவங்களும் என்ன என்னும் பிண்ட விசாரமும் செய்து கொண்டிருங்கள். இப்படி இடைவிடாது விசாரம் செய்து கொண்டிருந்தால் இவ்வுலகத்தின் கண் உள்ள ஜனங்கள் அதை குறித்து ஏளனமாக சொல்லுவார்கள். அப்படி சொல்வது அவர்களுக்கு சுபாவம். ஏனெனில் அவர்களுக்கு உண்மை தெரியாது. ஆதலால் நீங்கள் அதை லட்சியம் செய்யப்படாது. இப்படியே காதில் 2 பெரிய பொத்தல் செய்து வரவெடுத்தவர் ஆணுக்கு கடுக்கனிடுதலும் பெண்ணுக்கு மூக்குத்தி முதலியவை போடுதலும் தமக்கு சம்மதமானால் காதிலும் மூக்கிலும் அதற்கு வேண்டிய பொத்தல்களிட்டு வரவிருக்க மாட்டாரா என்று விசாரித்து தெரிந்து கொள்ளுகிற பட்சத்தில் காதில் கடுக்கனிடவும் மூக்கில் மூக்கு முதலியவற்றில் நகையிடவும் சம்மதம் வருமா? இப்படி விசாரித்து பிரபஞ்ச போகத்தின் கண் அலட்சியம் தோன்றினால் நிராசை உண்டாம். ஆதலால் சரியை முதலிய சாதகம் 4 4வது ஞானத்தில் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற 4 3வது படியாகிய ஞானத்தில் யோகம் செய்கின்ற பலனாகிய நிராசை என்னும்படி உண்டாகின்றது. ஆகையினாலே இந்த விசாரத்தில் இருந்து கொண்டிருங்கள். இவ்விசாரம் செய்து கொண்டிருந்தால் ஆண்டவர் வந்தவுடனே கண்டமாக உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியதை தெரிவிப்பார். மறுபடியும் உங்களுக்கு உரிமை வந்தவுடனே அகண்டமாக தெரிவிப்பார். ஆதலால் நீங்கள் இந்த முயற்சியில் இருங்கள்.
2.5 வருஷமாக நான் சொல்லி கொண்டு வந்தேன். இனி சொல்பவர்கள் சில நாள் தடைபட்டிருப்பார்கள். இனி நீங்கள் இதுவரைக்கும் இருந்தது போல் இராதீர்கள். இது கடைசி வார்த்தை. இது முதல் கொஞ்ச காலம் சாலைக்கு போகின்ற வரைக்கும் ஜாக்கிரதையாக மேற்சொன்ன பிரகாரம் விசாரம் செய்து கொண்டிருங்கள். மேலும் சமய மதங்களில் தெய்வத்தினுடைய உண்மையை குழுக்குறியை குறித்து அக்குறிப்பை வெளிப்படையாக காட்டாது சிவாய நம என்றும் நமச்சிவாயா என்றும் இதுபோன்ற அனந்த வர்ணங்களை சேர்த்து 1, 2, 3, 5, 6, 8, 10, 13, 15, 16, 24 முதலிய சங்கைகளில் மந்திரங்களால் அமைத்து வழங்கி வருவிக்கவிட்டு வருகிறது. மந்திரங்களின் அர்த்தம் பலவாக விரியும். ஆதலால் நாம் அடைய வேண்டுவது முடிவான ஆன்மலாபமாகிய சிவானுபவம் அன்றி வேறில்லை. இங்குள்ள எல்லாவர்க்கும் சொர்க்க நரக விசாரம் இல்லை. சொர்க்க நரக விசாரம் உள்ளவர்கள் தங்கள் கருத்தின்படி பல வகை சாதனங்களை செய்து அற்ப பிரயோஜனத்தை பெற்று முடிவில் தடைபட்டு திருவருட் துணையால் கருணை நன்முயற்சி எடுத்துக்கொண்டு பின் முடிவான சித்தி இன்பத்தை பெறுவார்கள். அஃது அரிமை. இத்தருணம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி எல்லோரும் மேலான இன்பத்தை அடையும் பொருட்டு முடிவான இன்ப அனுபவத்தை சாதக சகாயமான திருவருள் மகா வாக்கிய திருமந்திரத்தை தமது உண்மையை வெளிப்பட காட்டும் மகாமந்திர வாக்கியத்தை எனக்கு வெளியிட்ட வண்ணம் எனது மெய்யறிவின் கண் அனுபவித்து எழுந்த உண்மை அறிவு ஆனந்த இன்பத்தை நீங்கள் எல்லவரும் என்போல் ஐயம் திரிவு மயக்கமின்றி அடைய என்னுள்ளே எழுந்து பொங்கிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை பற்றி குறிப்பிப்பேன். நமது ஆண்டவர் கட்டளையிட்டது யாதெனில் நமக்கு முன் சாதனம் கருணையாதலினாலே ஆண்டவர் முதற் சாதனமாக அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்னும் திருமந்திரத்தை வெளிப்படையாக எடுத்துக்கொண்டார். தயவு கருணை அருள் என்பவை ஒரு பொருளையே குறிக்கும். ஆதலால் பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பமா, அது ஒப்பற்ற பெருந்தயவுடைய பேரறிவேயாகும். இஃது வாச்சியார்த்தம். இவ்வண்ணம் சாதனம் முதிர்ந்தால் முடிவான இன்பனவும் பெறுவதற்கு தடையில்லை. சந்ததமும் வேதமொழி யாதொன்று பற்றின் அதுதான் வந்து முற்றும் என்னும் பிரமாணத்தால் உணர்க. மேலும் இதுகாரும் தெய்வத்தின் உண்மையை தெரியவொட்டாது அசுத்தமாயாக்காரிகளாகிய சித்தர்கள் மறைத்து விட்டார்கள். சுத்தமாயாக்காரியாக தெரிந்த பெரியோரும் இல்லை, சன்மார்க்கமும் இல்லை. சன்மார்க்கம் இருந்திருந்தால் அனுபவித்தறியாத அனுபவமும் கேட்டறியாத கேள்வியும் நாம் கேட்டிருப்போம். மேலும் இறந்தவர்கள் மிகவும் எழுந்து வந்திருப்பார்கள். ஆதலால் கேட்டறியாத கேள்விகளை கேட்கும்படி ஆண்டவர் செய்தது இத்தருணமே. ஆதலால் இத்தருணம் இக்காலமே சன்மார்க்க காலம். இதற்கு சாட்சியாக இப்போதுதான் சன்மார்க்க கொடி கட்டி கொண்டது. அக்கொடி யாதெனில் இப்போதுதான் கொடி கட்டி கொண்டது. அக்கொடி உண்மையில் யாதெனில் நமது நாவி முதல் புருவ மத்தியீராக ஒரு நாடி இருக்கின்றது. அந்த நாடி நுனியில் புருவ மத்தியின் உட்புறத்தில் ஒரு ஜவ்வு தொங்குகின்றது. அதன் அடிப்புறம் வெள்ளை வர்ணம், மேல் மஞ்சள் வர்ணம். ஜவ்வின் கீழ் ஒரு நரம்பு ஏறவும் இறங்கவும் இருக்கின்றது. இப்படி நம் அனுபவத்தின் கண் விளங்கும் அடையாள குறிப்பாகவே இன்றைய தினம் வெளிமுகத்தில் அடையாள வண்ணமாக கொடி கட்டி கொண்டது. இனி எல்லாவர்க்கும் நல்ல அனுபவம் அறிவின் கண் தோன்றும். உண்மை சொல்ல வந்தனே என்று உண்மை சொல்ல புகுந்தாலும் தெரிந்து கொள்வார் இல்லை. கொடி கட்டி கொண்டபடியால் இனி எல்லாவரும் உண்மையை அறிந்து கொள்வார்கள். முன் உள்ளவர்கள் உண்மையை தெரிய ஒட்டாது மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். இத்தருணம் ஆண்டவரும் தெரிவிப்பார். நீங்கள் எல்லாவரும் உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போது நான் சொல்லியிருந்த வண்ண பிரகாரம் ஜாக்கிரதையுடன் உண்மை அறிவா விசாரம் செய்து கொண்டிருங்கள். அவசியம் இதற்கு காரணமான தயவு இருக்க வேண்டியது. அந்த தயவு வருவதற்கு ஏதுவான உரிமையும் கூட இருக்க வேண்டும். இப்படி இருந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் வந்தவுடனே எல்லா நன்மையும் பெற்றுக்கொள்வீர்கள். இது சத்தியம், இது ஆண்டவர் கட்டளை. எல்லோருக்கும்
தாய் தந்தை அண்ணன் தம்பி முதலான ஆப்தர்கள் செய்யப்பட்ட உதவி எவ்வளவோ அதற்கு கோடி கோடி பங்கு அதிகமாக உதவி கொடுக்கும்படியான இடம் இந்த இடம். இது ஆண்டவர் கட்டளை என்று வள்ளல் பெருமான் அவர்கள் பேருபதேசத்தை சித்தி விழாக திருமாளியிலே கொடியேற்று விழாவிலே மிக அருமையான பேருபதேசத்தை செய்து நமக்கெல்லாம் வழிகாட்டுகிறார்கள். அந்த வழிகாட்டுதல்படி நாம் எல்லோரும் வள்ளலார் சொல்லிய வண்ணம் ஒழுக்க நெறிகளை கடைபிடித்து உண்மை உணர்ந்து வாழ்ந்து எல்லாம் வல்ல தனிப்பெருந்தலைமை அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம், மரணமெலா பெருவாழ் வாழ்ந்து பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு எனது சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.